வாங்க அன்பு கடகராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த மே மாதத்திற்கான ராசி பலன்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்பொழுது கிரக நிலையானது அமோகமாக உள்ள அதே வேளையில் உங்களுக்கு வீடு, வாகனம், வண்டி, மனை வாங்குவதற்கான யோகமும் அதிகமாக இருக்குங்க. இந்த கடகராசியை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான கிரக நிலைகள் இருக்குது. அதாவது கிரக நிலையை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், சனி, தொழில்ஸ்தானத்தில் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அயன சயன போகஸ்தானத்தில் குரு என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருதுங்க. இந்த கிரக நிலைகளை சார்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 26, 27 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக பார்க்கப்படவில்லை. அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிறு, வியாழன், வெள்ளி இந்த 3 கிழமைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்கப்படுது. இதே வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் முக்கியமான விஷயம் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 11, 12 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமக அப்படிங்கிற சந்திர மந்திரத்தையும், ஓம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி சந்திர பகவானை வணங்குறப்போ அவரோட அருளாசி முற்றிலும் கிடைக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் சிறப்பாக கிடைக்க போகுது. அதே போல் கடகத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மீது பாசமும் அக்கறையும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகள் வகையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் உண்டாகலாம், குழப்பங்கள் உண்டாகி மறையிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் இருக்குது. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கவில்லை. தாய் தந்தை ஆரோக்கியத்தில் நீங்கள் பெற்றோர் ஆரோக்கியத்தில் இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது கொஞ்சம் அவசியமாக இருக்குது. அதே போல் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த செலவுகள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படுது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கிறதுக்கான கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் இறைவனின் அருள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. குறிப்பாக சந்திர பகவானின் அருள் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் வெற்றிகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களோட பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா உடல் நலத்திலையும் படிப்பு மற்ற விஷயங்களும் கவனம் செலுத்த வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அவசியமாக இருக்கவே இல்லை. இதே நேரத்தில் நீங்கள் ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சந்திர பகவானை வணங்கி அவரோட அருளாசியால் வெற்றிகளை பெற வாய்ப்புகளை பெரிதாக்கி கொள்ளுங்கள். அதே போல் நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு, குறிப்பாக அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க. அந்த முன்னோர்கள் வழிபாடானது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தோல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் வாழ்க்கை துணையோடு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி பார்த்தீங்கன்னா வெற்றி, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் பெற்றோர்களோட பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த கால நேரத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. சிறப்பாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த வேலைகளை சார்ந்து ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். இந்த கால நேரம் இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைகளில் அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. ஆனால் இப்போ அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான கால நேர சூழல் எல்லாமே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தால் இந்த கால நேரத்தில் தொழில் வியாபாரம் ரெண்டுமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்பிக்கை வச்சவங்க உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பாங்க. அதே போல் உங்களோட மதிப்பு மரியாதை உங்கள் மேலே உங்கள் கீழே இருக்கவங்க, அதாவது தொழிலில் இப்போ உங்களுக்கு இணையாக இருக்கவங்களோ இல்லை உங்கள் கீழே தொழில் செய்கிறவங்களோ உங்கள் மேலே வைத்திருக்க நட்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அந்த கடினமான உழைப்பு தான் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உதவியால் நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த புதிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு
ஏற்றம் வெற்றி நன்மை அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே வேளை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஓம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சந்திர பகவானை வணங்க சந்திரனின் அருளாசி உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும். மேலிடத்துலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் மட்டும் இல்லாமல் முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நல்ல செய்தியால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றமடைந்து ஊக்கங்களை அதிகம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்கள் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாதியில் விட்ட படிப்பை கூட தொடர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே காணப்படுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் முயற்சிகளை எடுங்க. இந்த முயற்சிகள் சார்ந்த வெற்றிகள் ஏற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலிமா நிறையா உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவுகளால் நிறைய ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில உறவுகளால் மனக்கசப்பு வந்தாலும் அதை தாண்டி வெற்றிகள் ஏற்றங்கள்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு குறிப்பாக வீடு மண் மனை வாகனம் வாங்குகிற யோகம் வந்து அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் நெடுநாளாக இதற்கு திட்டமிட்டு வந்திருப்பீங்க. அந்த திட்டங்கள் உங்களுக்கு செயல்படாமல் போயிருக்கும். ஆனால் இதற்கு மேலே வந்து அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்பட போது அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு வெற்றிகள் ஏற்றங்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதன்கிழமை எல்லாத்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திர பகவானை வணங்க சந்திர பகவானோட அருள் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவானை சார்ந்து உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் சீரும் சிறப்புமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் ஓம் ஐம் க்ளீம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் ஓம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி சந்திர பகவானை வணங்க அவரோட அருளாசி உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே வேளை உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறைகளை உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி சில நேரங்களில் குறைகள் சொல்கிறப்போ வந்து அதை வந்து நீங்கள் வெளியே போயிடுங்க. அதை கண்டுக்காமல் இருக்கிறதா உங்களுக்கு வந்து இந்த கால நேரத்தில் நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே இதுவரை இருந்த போட்டி பொறாமையெல்லாம் விலக போது போட்டி பொறாமையெல்லாம் விலகி ஏற்றம் முன்னேற்றம் நன்மை அப்படிங்கிற நிறைய விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலையும் பெரிதாக வர்றதுக்கான கால நேர சூழல் எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சரக்குகளை அனுப்புகிறப்பையும் உங்கள் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறப்பையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் பொருட்களை அனுப்புறதில் கவனமாக இருக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள்லேருந்து விலக முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இப்படி முதலாவது நட்சத்திரத்துக்கு இருக்கவில்லை. இரண்டாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை பூசம். இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கவங்களோட கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது உங்களுக்கு ரொம்ப 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 அவசியமாக இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை. கணவன் மனைவியிடையே இருந்த மன வருத்தம் மனத்தாங்கல்லாம் நீங்கி வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையிலையும் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே வேளை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு ஹைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம். இந்த ஆயில்யம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களோட குழந்தைகள் பிள்ளைகளோட நீங்கள் என்ன பண்ணால் முக்கியமாக அவங்களோட உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை பயக்கும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துகிறப்ப என்னாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலம் ரீதியாக நன்மையாக நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. உங்கள் திறமைகளால் இந்த காலகட்டத்தில் வெற்றிகளை பெறுவீங்க. நேர கால சூழல் எப்படி இருந்தாலும் உங்கள் திறமைகளை முழுதாக காட்டி நீங்கள் வெற்றிகளை பெறுப்பீங்க.
இந்த வெற்றிகளை பெறதன் மூலிமா உங்களோட மதிப்பு மரியாதை எல்லாமே கூடும். இந்த மதிப்பு மரியாதை கூடுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மன தைரியத்தை மேலும் ஏற்றமடைய வச்சு உங்கள் மன தைரியம் சார்ந்த ஏற்றங்கள், வெற்றிகள், முன்னேற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இந்த கால நேர சூழல் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.